ஐயோ அண்ணே, நீ சரியான சாப்பாட்டு ராமனா தான் இருப்ப போல. அதோட ஸ்பெஷல்னே. என்னது தம்பி அதோட ஸ்பெஷல் என்னது? நீயே கண்டுபிடி பாப்போம். ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு அப்படிதானே? இப்பதானே சொன்னேன் சரியான சாப்பாடு ராமனா தான் இருப்பியோ. அதெல்லாம் கிடையாது, சாப்பாடு விஷயம் கிடையாது, வேற விஷயம். என்னன்னு சொல்லு பாப்போம். வேற விஷயமா? அது இல்ல, நம்ம எல்லாரும் மத்தியானம் வெளியே போய் சாப்பிட போறோம். அப்படியே லஞ்சுக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம படத்துக்கு போறோம் அப்படிதானே? எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படியே ஆண்டி நம்ம எல்லாரும் படத்துக்கு போறோம், வாங்கட்டியா? எப்ப பாரு சாப்பாடு சாப்பாடு படம், அது தவிர வேற ஒண்ணுமே தெரியாதா? அண்ணே வேற மாடி யோசி. வீட்ல ஸ்பெஷலா இப்போ எப்படி ஒரு ஏதாவது ஒரு ஷோ நடத்துறோம்னா என்ன மாடி நடத்துவோம்? அந்த மாடி யோசி. ஷோ நடத்துறோம்னா வீட்லயால? அப்படின்னா என்ன ஷோல? மேஜிக் ஷோ அப்படிதானே? ஆமா, நம்ம படிய மேஜிக் மானு. இதுல மேஜிக் ஷோ நடத்தப்படும். இப்போ ரெண்டு பொம்பளைங்க சேர்ந்தா என்ன பண்ணுவாங்க அத சொல்லு. ரெண்டு பொம்பளைங்க சேர்ந்தா ஒண்ணு சமையல் பண்ணுவாங்க, இல்ல சண்டை போடுவாங்க, இல்ல மேக்கப் பண்ணுவாங்க. அப்படி ஏதாவதால? அப்படித்தான் கொஞ்சம் வந்துட்ட கடைசில. அந்த மேக்கப்னு சொன்னியே, அந்த மாதிரி வேற என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரினா எங்கேயாவது புடிஞ்சிட்டு அனிதா அம்மா தங்கச்சிக்கு கல்யாணம், அதுக்கு எல்லாரும் வெரைட்டியா வேற மாதிரி சேலை எடுக்க போறாங்க அப்படித்தானே? அதுல நம்மளையும் கூட்டிட்டு போக போறாங்களா? நமக்கு ட்ரெஸ் எடுக்க போறாங்களா? இவன் ஒரு ஆளுன்னு இவங்கிட்ட போய் கேட்டேன் பாரு, கொஞ்சம் கூட யோசிக்கிற திறனே இல்லை. இந்நேரம் என்கிட்ட யாராவது கேட்டிருந்தாங்கன்னா தானே டக்குன்னு ஃபேஷன் ஷோன்னு சொல்லியிருப்பேன். இவனை வச்சுக்கிட்டு என்ன செய்யறன்னே தெரியலையே. சரி, என்ன பண்றது? கூட வட பறந்துட்டான், அண்ணன் வட போயிட்டான். அவன் மரியாதை பண்ண முடியுமா? அவனை ஆட்டடிச்சு கொண்டு போவோம். என்னன்னு தம்பி என்ன சொல்லிட்டு இருக்க? அதுவானே, சொல்லிடலாமா வேண்டாமான்னு யோசிச்சேன். சரி, போனா போது சொல்லிடுவோம்னு முடிவு பண்ணிட்டேன். ஃபேஷன் ஷோனே, அனிதா அம்மாவும் ஐஷம்மாவும் விதவிதமா சுடிதாடு சேலையெல்லாம் எடுத்துருக்காங்களாம். அதெல்லாம் போட்டுக்கிட்டு வருவாங்களாம். அப்புறம் கல்யாணத்துக்கு எதை போடணும்னு சொல்லணுமா, ரிசப்ஷனுக்கு எதை போடணும்னு சொல்லணுமா.